கள்ளி காலத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா கல்ல திருப்பி விட சொல்லியாச்சு. வேலை செஞ்சதான் சோறு அப்பதான் வேலை செய்வாங்க. முக்கியமா வந்து அவருக்கு தான் சோறே கிடையாது. எல்லாரும் சேர்ந்து நுங்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு. அந்த 3 நுங்கு 20 ரூபாய்க்கு கிடையாது. கோணைய போட்டாலும் கோலத்தை போட்ட சிரிக்கிறா பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க சித்தி வீட்டுக்கு தான் போறோம். ராதா சித்தி வீட்டுக்கு பணங்காய் வெட்டுறதுக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நுங்கு வாங்கணும் பாரு. எங்க ஊர்ல 3 நுங்கு 20 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பவே நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன் எங்க சித்தப்பா வந்து சொல்லி பணங்காய் வெட்டி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நுங்கு வாங்கி சாப்பிட்டு நுங்கு ஆசையே வந்து கடையில வாங்கி. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான நுங்கு இன்னொரு டைம் சாப்பிடணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தப்பா வீட்டுக்கு போனாதான் அவர் வெட்டி தருவாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு வந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவை இங்கே அப்பா அம்மா கிட்டே விட்டுட்டு நாங்க மட்டும் வந்து போலான்னு இருக்கோம். ஏன்னா ஓவரா வெயில் காயுது இல்லையா, அப்புறம் பனை மரத்துக்குலாம் வந்து தூக்கின்னு போகணும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் வெயில் டைம்லன்றதுனால அவளை இங்கே விட்டுட்டு நம்ம மட்டும் போகலாம். ஏன்னா அம்மா இங்க தான் இருக்காங்க, அப்பா வீட்டுல தான் இருக்காங்க. மாடு ஓட்டி போல இன்னைக்கு ரெஸ்ட் அப்பாக்கு. ஸோ 2 பேருமே பாத்துக்குவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா பழங்க வெட்டதுக்கு போலாம், போயிட்டு எடுத்துட்டு வரலாம் பாப்பாக்கு. ஓகே ஓகே. ஏன்னா பாப்பா தான் நுங்கு ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமா பையன். இவன் வந்து இன்னும் எங்க சித்தி வீட்டுக்கு போய் பார்க்கவே இல்லை. அத்தையை நான் போய் பார்க்கணும், அத்தையை கரெக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நல்லா கலர்ஃபுல்லா சட்டை போட்டு கிளம்பி என் கூட வராரு. நானும் வரேன். சரி நாங்க 3 பேர் தான் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். பேச மாட்டியாடா நீ? வெட்டி தரேன்னு சொல்லி கூட்டின்னு வந்தாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எங்க வேலை செஞ்சாதான் சோறுன்ற மாதிரி நம்ம கள்ளி காலத்துக்கு கூட்டின்னு வந்துட்டாங்க. எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா கல்ல திருப்பி விட சொல்லியாச்சு. கல்ல இருக்கு. இது வந்து 2 நாள் ஆகுமா? 2 நாள் கல்லா? 4 நாள் ஆகுது. கல்லு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அறுத்து அப்படியே வந்து காய வச்சுக்கிறாங்க. அது மறுபடியும் திருப்பி விட்டோம்னா இன்னொரு சைடு ஃபுல்லா காயும். கல்லு திருப்புறாங்க. உனக்கு வேணாமா? அவன் ஆப்போசிட்ல திருப்புறான் பாரு. இந்த பக்கம் திருப்பணும்டா. ஓ நீ வரவேதான் மழையே பேஞ்சிருக்குங்க வெயில்ல. சங்கீதா டப்புன்னு திருப்பு. திருப்பி மண்ணு தொடங்கணும். அப்படியா? அம்மா வேக எங்க சித்தி அவங்க பரபரன்னு திருப்பி ஓடி போச்சு. வேலை செய்ய சங்கீதா. நீங்க முடியல பேபி இப்பெல்லாம் குனிச்சு நிமிந்து வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதான் குனியறதுக்கே கஷ்டம். நாலு இருந்து நீ என்ன சொல்ற? வேலை செஞ்சதான் சோறு அப்பதான் வேலை செய்வாங்க. முக்கியமா வந்து அவருக்கு தான் சோறே கிடையாது. ஏன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு. ஏன் பேபி அந்த ரூல்ஸ் போடுவ நீ? போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நாங்க அங்க கல்லு திருப்புறதுக்குள்ள இங்க பாருங்க பணங்க ஃபுல்லா வெட்டின்னு வந்து ஒரு இடத்த கொட்டியாச்சு. அதான் நிறைய பணங்க. இவ்வளவு பணங்க பார்த்தா உனக்கு என்ன தோணுது சங்கீதா? வேலை இது கடை போட்டுலாம் நம்ம என்ன 4 நுங்கு 20 ரூபாய்க்கு கூட ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். ஆமா 3 நுங்கு 20 ரூபாய்க்கு 4 நுங்கு 20 ரூபாய் கொடுக்கலாமா? வந்து நான் அதிகமா தரேன். ஓகே வெளிச்சத்துல போட்டு சாப்பிடலாம். வெயில் காலம் நெல் வைப்போம். காத்தடிக்குதுங்க. சித்தில வந்து பாத்தீங்கன்னா கல்லு இருக்காளோட இங்க சூப்பரா இருக்கு கொட்டை. வெயிலா இருக்குதுன்னு நிழல்ல போட்டு வச்சிருக்கியா? ஆமா சரி காத்தோட்டமா நல்லா சங்கீதா. என்ன கீழே உட்காந்து சாப்பிட மாட்டா? நல்லா காத்தோட்டமா இருக்கு. மேல உட்காந்துதான் காத்தடிக்குது, கீழே வந்து வெட்டுறதுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நுங்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு. அந்த 3 நுங்கு 20 ரூபாய்க்கு வாங்கினதை பார்த்துட்டு இப்ப நுங்கு இவ்வளவு இருக்குது சாப்பிட முடியல. வேற குட்டி பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்து வைக்கணும். நான் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அவளுக்காக தான் வந்தேன். அவ பேர் சொல்லி நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கட்டிடுவோம். சங்கீதா ஃப்ரெண்ட்ஸ் பணங்காய் வெட்டிட்டு வந்தோம். அது ஒரு மூட்டையில வந்து பாத்தீங்கன்னா கட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பப்பாளி பழம். இது என்ன பலாப்பழம் சைஸுக்கு இருக்குது பப்பாளி பழம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பெருசுன்ட்டு. எவ்வளவு பெருசு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு போறோம் ஊருக்கு. சித்தி பாருங்க பர்சன் வந்தாங்க. சாக்குல நிறைய பர்சன் வந்திருக்காங்க. வீட்டுக்கு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ், மணி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பேக் எடுத்துக்கிட்டேன். டைம் ஆயிடுச்சு. பாப்பா வேற வீட்லயே விட்டுட்டு வந்தா என்ன பண்றானே தெரியல. வீட்டுக்கு போலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வர வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்லாட்ட கொல்லி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொல்லி ஃபுல்லா மயில் மேயுது பாருங்க. ஆமா மயில் கூட்டமா மேய்ஞ்சிட்டு இருக்கு. மயில் மேயுது. அந்த சைடு பெண் மயில் அழகழகா
பெரிய மயில் அந்த சைடு ஒரு பெண் மயில் இருக்கு பாரு. பறக்குது பறக்குது. இன்னொன்னு பறக்குது. மயில் பறக்குது. எவ்வளவு தூரம் பறக்குது. அது சூப்பரா பறக்குதுடா. அதுவும் அங்க ஒரு மயில் இருக்குது பாரு பேபி. வீட்டுக்கு வந்துட்டோம். குட்டி பொண்ணு என்ன பண்றான்னு தெரியலையே. குட்டி பொண்ணு என்ன பண்ற ஜெஷிதா? ஆயா தாத்து கூட ஜாலியா விளையாடுறாரு. மாட்டாருன்னு நினைக்கிறேன் நம்மள. டான்ஸ் பாடுறா டேய். அடேங்கப்பா. இங்க இருக்கிறியா ஆயன் தாத்தா கூடயா? ஒட்ட தைய 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 நாணி கிடக்குறாரு. அப்பாட்டு கூட வெட்டி தரும். அப்பா வெட்டி தரா? ஆய கிடையாது. குடுக்க மாட்டேன். ஆயக்கெல்லாம் கிடையாது. தாத்தா கூட. தாத்தாக்குமா? தாத்தாக்குனா குடுக்க. தாத்தா குத்துருவா. சொன்னாங்க என்னடா ரவுண்டுக்கு அடுக்காம இருக்கு. சின்ன ஒரு தின்னல அதே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எப்பயோ எடுத்தது. அப்பா ஊருக்கு பார்க்க போனோம் இல்லையா, அப்ப நல்லா இருந்தாரு. அப்போ சித்தி ஊர் பக்கத்துல தான் இருக்கிறதுனால அப்ப போய் பணங்கள்லாம் வெட்டி சாப்பிட்டு வந்தோம். சோ அது போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் எடிட் பண்ணி போட்டேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையிலே போயிட்டு வாசல்லாம் பெருக்கி ரொம்ப நாள் ஆகுதுலேயே நான் கோலம் எல்லாம் போட்டு இன்னைக்கு ஒரு சூப்பரான கோலம் போட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கோலம் போட்டு மார்னிங் ரொட்டீன் வந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் போடுற கோலம் வந்து பாத்தீங்கன்னா இது 3வது முயற்சி ஃப்ரெண்ட்ஸ். ஒழுங்கா புள்ளி வைக்க தெரியாது. கோணம் புள்ளின்றதுனால கரெக்டா இழுக்க தெரியல. இப்போ மறுபடியும் வந்து புள்ளி எல்லாம் புள்ளி வைக்க ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கியா? பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த கோலம் கரெக்டா இப்போ வருதான்னு பாப்போம். ஓகே, இந்த டைரக்ஷன்ல புள்ளி வைப்போம். வாசல் நம்ம வீட்டு பக்கம் தானே வைக்கணும். இல்ல அது இந்த பக்கம் இந்த புள்ளி வச்சா தப்பு தப்பா வருது. சரி ஓகே, இந்த பக்கம் மாத்தி வைக்கிறேன். இதெல்லாம் கம்பி கட்டுற கதை. புள்ளி எந்த பக்கம் வச்சாலும் நேரா வைக்க தெரிஞ்சாதான் வைக்க முடியும். சரி வை. அம்மா பாச்சிரி சரிம்மா. அம்மா கோலம் போட்டு தெரியல. சரிம்மா சரிம்மா. ரிஷிதா அம்மா போடுற கோலம் எப்படிமா இருக்குதா? நல்லா இருக்குதா? நீ போட போறேம்மா? படு கேவலமா போடுற சரிங்களா கோலம். என்னடா அது புதுசாகுதா? பரவாயில்லையே, இத்தனை வரி இழுத்துருக்கு. அதுக்காகவே நல்லா இருக்குதுன்னு சொல்லிடுறேன் சங்கீதா. நல்லா இருக்குதாம்மா? நீ சொல்லுமா. நல்லா இருக்குதா? உன் பொண்ணே நல்லா இருக்குதுன்னு சொல்ல மாட்டா. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு வந்து சங்கீதா ட்ரை பண்ணி போட்ட கோலம். இன்னும் முடிக்கல. முடிக்கலையா? ஓ, கலர் அடிக்கிறதுக்கா? சரி, நல்லாதான் இருக்குது. என்ன ஒண்ணு, எல்லாம் ஒரே சைஸா இருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, நீ வந்து சைஸ் மெஷர்மென்ட் அதுதான் நீ வருவ. போடு போடு போடு. எத்தனை கலர் வச்சுக்கிற நீ? கலர் அடிக்கிற? ஒரே கலர் மட்டும் தானே? சரி சரி. என்னம்மா வேணாமா? கலர் வேணாமா? கலர் வேணாமாடி. கலர் போட்டா தான் நீ அழகா இருக்கும். கலர் போட்டா அழகா இருக்கும். ஆனா நீ போட்டா நல்லா இருக்குமா? அதான் என் பொண்ணு கேள்வி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா கோலம் போட்டாரு. அவர் கோலத்தையே இதுக்கப்புறம் சாயங்காலம் வரைக்கும் வந்து எட்டி எட்டி பாப்பாரு. பாத்துட்டு நல்லா இருக்குதான்னு பாப்பாரு. அதானே சங்கீதா? என்னம்மா? என்ன பக்கத்து ஒரு கோலம் தான் நல்லா இருக்குதா? ஏன் நானா கூட்டம்? அவதான் கூப்பிடாத பாரு. அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோலம் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோலம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எப்படி நல்லா இருக்கு சங்கீதா? நல்லா இருக்கு.
ஆனா கோண தான் வந்துருச்சு. புள்ளி ஒழுங்கா வைக்கிறதுனால இந்த சைடு வந்து அந்த ஏதோ கோணையா போட்டாலும் கோலத்தை போட்ட சிரிக்கிறா பாரு. நீ ஏன் சிரிச்சு கலாய்க்கிற? அவ்வளவுதான்ப்பா ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடிக்கு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த கோலம் மாவுல வந்து நான் அரிசி மாவு கலர்ல லாஸ்டா கொஞ்சம் தான் இருந்தது. அது அப்படியே இருந்து அழகா ஆளு ஆத்துற வரைக்கும் சும்மா இருக்க முடியாது ஜெயசிதா அவனால. கொஞ்ச நேரம் இப்படி பேசினாலே கை பிடிச்சி அவரே இருக்குது. கை தூரமா வச்சுன்னு வச்சுக்க பிடிச்சி இழுத்து அவனுக்கு பால் கொடுக்கணுமா? தாத்தா கூப்பிடுறாரு. தாத்தா என்னன்னு கேட்டியா? கூப்பிடுறாரு தானே? கிடையாது எதுவும் சொல்லல இவரு. தாத்தாக்குமா தாத்தா குத்துட்டு வந்தா தாத்தா குத்துடலாமா? குடு குடு. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ். காலையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் டீ போட்டு குடிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இட்லி தான் சொல்லலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி சுட்டுட்டு ஒரு சிம்பிள் சட்னி வந்து செஞ்சுட்டு வேலையை முடிச்சிடலான்னு இருக்கேன். அவ்வளவுதான் எங்களோட மார்னிங் வேலை. மதியத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுலாம் செய்யணும். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய் சொல்லுமா? குட் கேர்ள்.